அவசரமாக இன்றைக்கு கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சட்டப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை ஈடி என்கின்ற ஒரு அமைப்பு நினைத்த மாத்திரத்தில் கைது செய்கிறது. இன்னைக்கு அந்த பாண்டை தானே நம்ம பேசியிருக்கணும். அதை நம்ம பேச விடாம திசை திருப்பி வைத்திருக்கிறார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் மீதும் மகுவா மித்ரா மீதும் வழக்கு போட்டு. ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை நாய் இழுப்பது போல ரோட்டில் இழுத்து போவதற்கு இந்த ஈடி அதிகாரிகளுக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஏன் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இவ்வளவு அவசரமா கைது செய்யணும்? அதுதான் பிஜேபியினுடைய பயத்தின் வெளிப்பாடு. எப்படியாவது கெஜ்ரிவாலினுடைய ஆம் ஆத்மி கட்சியை சிதறடித்து விட வேண்டும். அப்ரூவரா மாறி இருக்கிறானா அல்லது அப்ரூவரா மாத்தி இருக்கீங்களா? பாரதிய ஜனதா கட்சிக்கு 34.5 கோடி கொடுத்திருக்கிறார்கள். வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு இந்திரகுமாரோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் தொடக்கம். அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, 2 நாளைக்கு முன்னாடி கவிதா அவர்கள் கைது. இப்போ இந்த டெல்லி லிக்கர் கேஸில் என்னதான் தொடர் நடந்துட்டு இருக்கு? இல்லை, டெல்லி லிக்கர் கேஸ் நடக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த கைது முதல்ல கண்டிக்கத்தக்கது. நாட்டில் ஜனநாயகம் நிலவி கொண்டிருக்கிறது அப்படின்ற கடைசி நம்பிக்கை இந்த தேர்தல் தான் அதற்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு. இந்த தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதற்கு பிறகும், மகுவா மித்ரா மீது சிபிஐ எஃப்ஐஆர் போட்ட பிறகும், ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்ட பிறகும், தெலுங்கானாவில் கவிதா கைது செய்யப்பட்ட பிறகும் இந்த நாட்டில் இன்னமும் பிஜேபி தொடர்ந்து ஆட்சியில் நீடிக்கும் என்றால் நாம் பயப்பட வேண்டியது இன்னும் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமோன்றதை நினச்சி தான் தோணுது. ஆனால் பிஜேபி தன்னுடைய உச்சகட்ட அலறலில் இருக்கிறது, பயந்து நடுங்கி செத்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுடைய வெளிப்பாடு தான் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்திருப்பது. என்ன இப்போ அவசரம்? அரவிந்த் கெஜ்ரிவால் இங்கே தான் இருக்கிறாரு, ஓடி போக போகிறது கிடையாது. இப்போ இடியோ சிபிஐயோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க, யாரெல்லாம் தப்பிச்சு போகக்கூடியவங்க, யாரெல்லாம் உள்நாட்டில் இருப்பவர்கள், தப்பி செல்ல முடியாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தப்பித்து போகக்கூடியவர்கள் பட்டியலில் அரவிந்த் கெஜ்ரிவால் நிச்சயமாக கிடையாது. அவர் பொலிட்டிக்கல் ரெஃப்யூஜியாக கூட எந்த நாட்டுக்கும் போய் சேர போகிறது கிடையாது, இங்கே தான் இருக்க போகிறார். ஏன் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இவ்வளவு அவசரமாக கைது செய்யணும்? தேர்தல் முடியட்டும், நீங்கள் தான் 400 சீட்டு ஜெயிக்க போகிறீங்களே, பொறுமையாக நடவடிக்கை எடுக்கலாமே. ஏன் இந்த அவசரம் அப்படின்னா அதுதான் பிஜேபியினுடைய பயத்தின் வெளிப்பாடு. எப்படியாவது கெஜ்ரிவாலினுடைய ஆம் ஆத்மி கட்சியை சிதறடித்து விட வேண்டும், அவர்களுடைய நம்பிக்கையை உளுத்து போக வைக்க வேண்டும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஃபண்டிங் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்த வேண்டும், முடக்க வேண்டும் அப்படின்றது தான் அவர்களுடைய ஒரே நோக்கம். இந்த அலெஜ்டு டெல்லி லிக்கர் ஸ்கேம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இந்த லிக்கர் ஸ்கேமில் சம்பந்தப்பட்ட 2 பேர், ஒன்று சரத் சந்திரா ரெட்டி, இன்னொன்று மகுந்தா ராகவா ரெட்டி அப்படின்னு 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த 2 பேரும் என்ன மாதிரியான நடவடிக்கைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத எடுத்து பார்க்கணும். இப்போ ஏன்னா ஸ்கேம் நடக்குது அப்படின்னா அரசியல்வாதி உட்காந்து சாராயத்தை உற்பத்தி பண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. இப்போ இதில் சம்மந்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஸ்கேமில் ஈடுபட்டவர்கள்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அந்த 2 பேர் தான் ராகவா ரெட்டியும் சரத் சந்திரா ரெட்டியும். இந்த 2 பேரும் இடி விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்கிறாங்களான்னா ஒரு காலத்தில் இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னா அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அதை பற்றி இடி டோன்ட் கேர், இன்கம் டேக்ஸ் டோன்ட் கேர், சிபிஐ டோன்ட் கேர், மோடி நெவர் கேர். ஆனால் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பார்ப்போம். 10 நவம்பர் 2022 சரத் சந்திரா ரெட்டி டெல்லி எக்ஸைஸ் போலீஸ் கேஸில் இடியால் கைது செய்யப்படுகிறார். 15 நவம்பர் 2022 அவர் எலக்டோரல் பாண்டு கொடுத்ததற்கு பிறகு, அதாவது 5 கோடி ரூபாய் கொடுத்ததற்கு பிறகு அப்ரூவராக மாறுகிறார், அவர் விடுதலையாகிறார். இடியை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்கிறது என்ன? அன்லஸ் அதர்வைஸ் யூ ஆர் ப்ரூவன் நாட் கில்ட்டி, நீங்கள் குற்றம் அற்றவர்னு நிரூபிக்கிற வரைக்கும் வெளியே போனால் உங்களால் கேஸிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் என்ற சூழ்நிலை இருந்தால், வெளியே போய் ஆதாரத்தை கலைச்சிருவார் என்ற அடிப்படையில் ஜாமீனே கொடுக்கக்கூடாதுன்றது தானே கேஸு. அதனால தானே அதுக்கு தீர்ப்பு கொடுத்தவரை லோக்பால் தலைவராக எல்லாம் மாற்றி வச்சிருக்கிறாங்க. மகுந்தா ரெட்டி 11 பிப்ரவரி 2023 இடி இந்த ராகவா ரெட்டி அப்படின்ற அந்த ஆளை தீவிரமாக கண்காணிக்க தொடங்குவதாக அறிவிக்கிறார்கள். 8 செப்டம்பர் 2023 ராகவா ரெட்டி அப்ரூவர். 16 மார்ச் 2024 டிடிபி தெலுங்கு தேசம் பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறாரு. என்டிஏவினுடைய கேண்டிடேட்டாக அவர் அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் ஆகியிருக்கிறது ஆந்திராவில். இதுதான் இடி கேஸில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பண முதலைகளினுடைய விவரம். இப்போ 2 பேர் முக்கியமாக சம்மந்தப்படுறாங்க.
ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, தெலுங்கு தேசத்துக்கு போயிடுறாரு. அவர் போனதற்கு பிறகு தெலுங்கு தேசம் வந்து தீவிரமான பேச்சுவார்த்தைகளை அமித்ஷாவோடு தொடங்குகிறது. அதற்கு பிறகு இப்போ ஒரு கேண்டிடேட் லிஸ்ட்டில் வர்றாரு. இன்னொருத்தர் வந்து அரெஸ்ட் ஆகிறாரு. 5 நாளில் விடுதலை ஆயிடுறாரு. என்னன்னு பார்த்தோம்னா 5 கோடி ரூபாய், ஒரு நாளைக்கு 1 கோடி மேனிக்கு கணக்கு பண்ணி 5 பாண்டு வாங்கி கொடுத்துருக்கிறாரு போல. இல்லை, இந்த 5 கோடியுமே பிஜேபிக்கு தான் போயிருக்காங்க. மொத்தமாக இந்த அரவிந்தோ ஃபார்மா லிமிடெட், சரத் சந்திரா ரெட்டியினுடைய கம்பெனி 3 பேருக்கு கொடுத்துருக்குது. ஒன்று பாரதிய ஜனதா பார்ட்டி, 2வது பாரதிய ராஷ்டிரிய சமிதி, 3வது தெலுங்கு தேசம் பார்ட்டி. தெலுங்கு தேசத்துக்கு 2.5 கோடி, பாரதிய ஜனதா கட்சிக்கு 34.5 கோடி கொடுத்திருக்கிறார்கள். பல்வேறு காலகட்டங்களில் பணத்தை வாங்கி பிஜேபிக்காக என்கேஷ் பண்ணியிருக்கிறாங்க. பிஜேபி அதை என்கேஷ் பண்ணியிருக்குது. தி இந்துவில் வந்து விரிவாக மேட்ச் பண்ணியே டேப்லெட் காலமே போட்டாங்க. எந்த கம்பெனி பேரை போட்டாலும் யாருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்ற அந்த தகவல் வந்துடும். அப்போது இவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா 0. அவர்களை கைது செஞ்சுட்டீங்களா? இல்லை. அவர்கள் மீது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. மாறாக அப்ரூவர்னு சொல்கிறாங்க. அப்ரூவராக மாறி இருக்கிறானா அல்லது அப்ரூவராக மாற்றிருக்கீங்களா? தனக்கு தேவையானது போல திரித்து சொல்லக்கூடிய பிறல் சாட்சியங்களாக அவர்களை மாற்றி வைத்திருக்கிறார்களோன்ற சந்தேகம் இதிலிருந்து தான் எழுகிறது. அவசரமாக இன்றைக்கு கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சட்டப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை ஈடி என்கின்ற ஒரு அமைப்பு நினைத்த மாத்திரத்தில் கைது செய்கிறது. ஆளுநர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் வந்து நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச கம்பெனிக்கு கையில் இருக்கிற காசை தாரவாத்து கொடுக்குறாரு. என்ன அடிப்படையில் அவர் கொடுக்குறாரு? ஏதாவது பிரதிபலனை எதிர்பார்த்து கொடுக்குறாரா அப்படின்ற சந்தேகம் எங்களுக்கு வருது. இதன் அடிப்படையில் சிபிஐட்ட நாங்கள் வழக்கு கொடுத்தோம்னா சிபிஐயால் நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. காரணம் வந்து ஆர்டிகிள் 361 படி இவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டவர்கள். இந்தியாவில் 3 பேருக்கு தான் அந்த பாதுகாப்பு. ஒன்று பிரசிடென்ட், இன்னொன்று கவர்னர், இன்னொன்று ராஜ் பிரமுக். ராஜ் பிரமுக் இப்போ கிடையாது, பிரசிடென்ட்டும் கவர்னர் மட்டும்தான். இந்த பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் இருக்கக்கூடிய உச்சகட்ட அதிகாரம் என்ன அப்படின்னா எந்த ப்ரொசீடிங்ஸ் அவங்க மேலே போட முடியாது. யூ ஹாவ் டு இம்பீச் த பிரசிடென்ட் அண்ட் யூ கேனாட் டூ எனிதிங் வித் த கவர்னர் அட் ஆல். கவர்னரை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட போய் அம்மா அவரை நீக்குங்கம்மா அப்படின்னு கெஞ்சி கூத்தாடணும். அந்த அம்மா தான் விருப்பப்பட்டால் நீக்குவாங்க. மாறாக அவர் சட்டப்பூர்வமாக தப்பு பண்ணிட்டார். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இன்னைக்கு கேஸ் வருது. நேற்றைக்கு கவர்னர் மீது இருக்கக்கூடிய கேஸ் என்ன நினைச்சிட்டு இருக்கிற? 75 வருஷம் சுதந்திர இந்தியாவில் இல்லாததெல்லாம் நீ நடத்தி காட்ட நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசூட் உச்சகட்டமாக தாண்டவம் ஆடி இருக்கிறாரு. அதையும் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு கம்முன்னு உட்காந்துருக்கிறார். 24 மணி நேரத்தில் நீ நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசூட் வந்து அறிவித்திருக்கிறார். ஆனால் ஆளுநர் வந்து கம்முன்னு உட்காந்துருக்கிறாரு. இப்படி எந்த விதமான லீகல் ப்ரொசீடிங்ஸ் தப்பு பண்ணாலும் கூட தப்பை திருத்திங்கப்பா அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு ரெக்வஸ்ட் தான் பண்ண முடியுமா? ஆர்டர் போட முடியாதா? இது இவங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை நாய் இழுப்பது போல ரோட்டில் இழுத்து போவதற்கு இந்த ஈடி அதிகாரிகளுக்கு என்ன உரிமை இருக்கிறது? மக்கள் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு தலைவனை இன்னொருத்தன் அபியூஸ் பண்றதை இந்த மக்கள் என்றைக்குமே ஏற்றுக்கொண்டது கிடையாது. அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, அந்த கைது நடவடிக்கைகளை மக்கள் எப்படி பார்த்திருக்கிறார்கள் என்பதற்கு முன்னுதாரணங்கள் நமக்கு இருக்கிறது. இப்போ ஈடி வந்து கெஜ்ரிவாலை தொற்றுக்கு டெல்லி முடிவை காட்டும். டெல்லியினுடைய தேர்தல் முடிவுகள் கெஜ்ரிவால் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும். அதையும் தாண்டி இந்த கெஜ்ரிவாலுக்காக எந்த ஆதரவும் இல்லை அப்படின்னு தேர்தல் முடிவு வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம தாழ்பணிந்து ஏற்றுக்கணும். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்துது, எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு வழங்கி இருக்கிறது. காங்கிரஸுக்கு அக்கௌண்ட்டை முடக்கி வைத்து தேர்தலை நியாயமாக பிஜேபிக்காக தான் நடத்தி கொண்டிருக்கிறது. அப்போ பிஜேபிக்காக நடத்துகிற எலெக்ஷனில் பிஜேபி ஜெயிக்காம வேற யார் ஜெயிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறது? இப்போ இந்த டெல்லி எக்ஸைஸ் பாலிசி கேஸில் ஒரு பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப ஸ்கேமாக ஒன்று நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் சம்மந்தப்பட்ட ஒரு பார்ட்டி, அதாவது கவிதா இருக்கட்டும் இல்லை கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், இவங்க கைது செய்யப்படுறாங்க. இந்த பர்டிகுலர் கேஸில் இந்த நிறுவனம் கரப்டான நிறுவனம் சொல்லக்கூடிய நிறுவனத்தில் வந்து பிஜேபி பணம் வாங்கியிருக்கு. மெஜாரிட்டி பிஜேபி தான் இருக்கு. அவங்க தான் அந்த அரவிந்தோட ஃபார்மா. ஆமாம். இப்போ இவங்க மேலே இப்போ இது என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும்? இல்லை, இவங்க மேலே எதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்? முதல்ல வந்து இந்த லிக்கர் ஸ்கேமை நம்ம அனலைஸ் பண்ணுறதே தவறுன்றேன். எதற்காக இந்த லிக்கர் ஸ்கேமுக்குள்ளே நம்ம போகணும்னு கேட்குறேன். இடி அப்படின்ற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு இவர்கள் நடத்தக்கூடிய அட்டூழியங்களுக்கு முகாந்திரங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். இவன் எழுதுகிற எஃப்ஐஆருக்கெல்லாம் என்ன சாட்சி? அவன் எழுதி வைக்கிறானா? அதுதான் சாட்சியா? இப்போ வந்து இப்படி ஒரு பேப்பரை எடுத்து நான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றவாளி என்று நான் கருதுகிறேன் அப்படின்னு நான் அப்படி ஒரு வெத்து பேப்பரில் நான் எழுதி இப்படி போட்டுட்டேன்னா இதுக்கு பேர் எஃப்ஐஆரா அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு ஒரு நீதிபதி. இதை நம்ம தாழ்வணிந்து ஏற்றுக்கணும். ஏன்னா நீதிபதிக்கு நம்ம உள்நோக்கம் கற்பிக்க முடியாது இல்லையா? நீதிமன்றத்துக்கு நம்ம அவமதிப்பு செய்ய முடியாது இல்லையா? அதனால இடி வந்து எஃப்ஐஆர் அப்படின்னு தலைப்பு போட்டு, இது இசிஐஆர்னு சொல்லுவாங்க, அதை எழுதிட்டு நான் வந்து கீழே என்னென்னலாம் எழுதுறேனோ எல்லாமே எஃப்ஐஆர், ஆதாரமே தேவையில்லை. அப்போ இவன் எழுதின எஃப்ஐஆர் நான் எதற்காக நம்ப வேண்டும்? எந்த சட்டத்தின் அடிப்படையும் இல்லாமல் சட்டத்துக்கு முரணாக இவன் எழுதி வைத்திருக்கக்கூடிய எஃப்ஐஆரை நான் எதுக்கு நம்பணும்? அந்த கேஸை நான் எதுக்கு
விவாதிக்கணும். கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சு கொடுத்திருக்கு தீர்ப்பு எலக்ட்ரல் பாண்டுக்கு, அதை பத்தி பேச வேண்டுமே. அதிலிருந்து மடை மாற்றுவதற்காக இதுல வந்து எப்படிலாம் ஸ்கேம் நடந்திருக்கு தெரியுமா? என்னமோ நடக்குதுடா, எனக்கு என்ன, எனக்கு இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவம், கூட்டாட்சி முறை பாதிக்கப்பட்டிருக்கிறது, மக்களுடைய அடிப்படை வாழ்வு உரிமை பாதிக்கப்பட்டிருக்கிறது, இஸ்லாமியர்களுடைய நல்வாழ்வு பாதிக்கப்பட்டிருக்கிறது, விளிம்பு நிலை மக்களுடைய சமத்துவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, பெண்களுடைய பாதுகாப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அன்றாட மக்களினுடைய தொழில், வேலை வாய்ப்பு, வறுமை அத்தனையும் வந்து உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது, பாதிப்பை அடைந்திருக்கிறார்கள் அவர்கள். இதை பற்றி எல்லாம் பேச வேண்டிய காலகட்டத்தில் எலக்ட்ரல் பாண்ட் என்ற ஒரு ஸ்கேம். இன்னைக்கு அந்த பாண்டை தானே நம்ம பேசியிருக்கணும். அதை நம்ம பேச விடாம திசை திருப்பி வைத்திருக்கிறார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் மீதும் மகுவா மைத்ரா மீதும் வழக்கு போட்டு ஒன்றும் இல்லை. இதை பெருசா பேச போறது யாரு? எலக்ட்ரல் பாண்டு கேஸை பெருசா பேச போறது யாரு? ஒன்று திமுக பேசும். திமுகவை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா உடனே பொன்முடியை பதவி பிரமாணத்தை பண்ணி வைக்க மாட்டேன்னா ஆளுநர் தலைகீழா நின்று தண்ணி குடிப்பாரு. அதை உச்சநீதிமன்றம் கண்டிக்கும். அது ஒரு அந்த பக்கத்தில் திமுக கடத்தப்பட்டு விடும். காங்கிரஸ் நீ எலக்ட்ரல் பாண்டை பற்றி பேசக்கூடாது, உடனே என்ன பண்ணுறது? 1994-95 உங்களுடைய அசஸ்மெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு 94-95 ரெக்கார்டெல்லாம் இவனுக்கு முதல்ல வச்சிருக்கிறானுங்களா? ஏன்னா ஸ்டேட் பேங்க்கு போன வருஷம் வரைக்கும் வாங்கின எலக்ட்ரல் பாண்டுக்கு டீட்டெயிலை கொடுறான்னா 3 மாதம் 4 மாதம் ஆகுன்றான். நீ 94-95 ஆண்டுக்கு கணக்கை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கணக்கை முடக்கிறதுக்கு வர்ற. இப்போ காங்கிரஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டிஎம்சியை ஆஃப் பண்ணணும், திரிணாமுல் காங்கிரஸை ஆஃப் பண்ணணும். திரிணாமுல் காங்கிரஸை எப்படி ஆஃப் பண்ணுறது? மகுவா மைத்ரா பேரில் சிபிஐ கேஸு, ப்ரிவிலேஜ் கமிட்டியை வச்சு நீ நடவடிக்கை எடுத்திருக்கிற. அதை அவங்க வந்து நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. நீதிமன்றம் இன்னும் அதற்கு பதில் சொல்லி முடிக்கல. இப்போ நீ என்ன பண்ணியிருக்க? சிபிஐ வச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்கிற மகுவா மைத்ரா மேலே. அப்போதான் வந்து அவங்களால அடுத்து கண்டஸ்ட் பண்ண முடியாது, எலெக்ஷனுக்கு வேலை பார்க்க முடியாதுன்னு. இது அதிகமாக பேச போகிறது அதற்கு அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் தான் பேச போறாரு. அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலையே தூக்கி உள்ள வச்சிட்டோம்னா யார் இதை பற்றி பேச போறா? மக்களுக்காக எந்த தலைவரும் இந்த சமூகத்தில் எந்த விஷயத்தையும் பேசிவிடக்கூடாது என்பதற்காக நீங்க நல்லா தெளிவா மக்களுக்கு சொல்லுவது ஒன்றுதான். பிஜேபி யாரையெல்லாம் கைது செய்து உள்ளே வைத்து விட்டு வேடிக்கை காட்டுகிறதோ அவர்களை நம்புங்கள். பெரியார் சொன்னதுதான். அன்னைக்கு வந்து பெரியார் தடல்ல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவாங்க. மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைகள்லாம் வருது, இதை ஏத்துக்கிறதா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷன். ஆனா இந்துல தலையங்கம், மண்டல் கமிஷன் இந்துக்களை பிளவுபடுத்துகிறது, அப்ப இதுதான்டா நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம், இதை ஆதரிச்சுட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் தான் சொன்னார். பாப்பா இடது பக்கம் போறானா நீ வலது பக்கம் போ, அவன் இடது பக்கம் போக சொல்றானா நீ இடது பக்கம் போக மாட்டேன்னு நில்லு, அதுதான் உனக்கு இருக்கிற ஒரே வழி அப்படின்னு காட்டினார் இல்லையா? அதுதான் இவர்கள் யாரையெல்லாம் கைது செய்து உள்ளே வைக்கிறார்களோ அவர்கள் தான் நமக்கான தலைவர்கள். இவன் யாரையெல்லாம் ஊழல்வாதின்னு முத்திரை குத்துறானோ அவன் தான் மக்களுக்கான தலைவர்கள்னு புரிந்து கொள்வதை தவிர இந்த காலகட்டத்தில் வேறு என்ன நீதி இருக்க முடியும்? எலக்ட்ரல் பாண்டில் இவன் வாங்கின 8000 கோடிக்கு என்ன கணக்கு? அவ்வளவு பேர் வீட்டிலும் ரெய்டு நடத்தப்பட்டிருக்கிறது, வழிப்பறி செய்திருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே விரிவாக இதை பத்தி பேசியிருக்கிறோம். எலக்ட்ரல் பாண்டுன்ற பேர்ல, எலக்ட்ரல் ட்ரஸ்ட்ன்ற பேர்ல கோடிக்கணக்கில் வாரி சுருட்டி இருக்கிறார்கள். சட்டப்பூர்வமாக இதை செய்திருக்கிறோம்னு பீத்திக்கிறாங்க. டிபேட்டுக்கு போனோம்னா அங்க வந்து பிஜேபி காரர்கள் வாய் கூசாமல் நாங்க சட்டப்படி வாங்கினோம், அந்த சட்டத்தை நீதிமன்றம் கிழிச்சு எரிஞ்சிருச்சு, கிழித்து எறியப்பட்ட ஒரு சட்டத்தை வைத்துக்கொண்டு சட்டப்படி வாங்கணும்னு வெக்கமே இல்லாம பேசுறாங்க. நீ காசு வாங்கலையா அவன் காசு வாங்கலையான்னு பேசுறாங்க. ஆமா வாங்கினா, நீ 1000 வழியில கொள்ளையடிச்ச அப்படின்னா உன்னை எதிர்ப்பதற்கு 2 வழியில கூட கொள்ளையடிக்கிறேன்னா உன்னை எப்படி எதிர்த்து நிற்கிறது? இந்த இன்னைக்கு காங்கிரஸ் கணக்கு வழக்குகளை முடக்கி வச்சுட்ட. ஏன் முடக்கிற? நீ தான் தைரியமான ஆளாச்சே, காங்கிரஸை வந்து வெளிப்படையாக போட்டியிடுவதற்கு அனுமதிக்க வேண்டியது தானே. கேட்டால் அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இன்கம் டேக்ஸ் தன்னிச்சையான அமைப்பு. ஆமாம்மா ரொம்ப தன்னிச்சையான அமைப்பு. நம்ம எப்படிப்பட்ட தன்னிச்சையான அமைப்பு? இந்த இன்கம் டேக்ஸு, இடி இதெல்லாம் எப்படிப்பட்ட தன்னிச்சையான அமைப்புனா, இவங்களுடைய அதிகாரம் என்பது வடிவேலு காமெடி ஒன்று வரும். அதில் இப்போ வடிவேல் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வீட்டில் வேலை வைப்பார். அந்த போலீஸ் ஆஃபீஸர் கால் பண்ணி, டேய் தொடடா, டேபிளை தொடச்சி வைடா. சரிங்க தொடச்சிட்டே இருப்பான். டேய் தொடச்சிட்டியாடா, தண்ணி போட்டு தொடடா. ஐயா தண்ணி போட்டு தொடக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உச்சகட்டத்தில் ஏறி ஆடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான். எள்ளுன்னா என்னையா வந்து நிற்கிது ஈடி, நீ வந்து போய் என்னன்னு கேளுனா நான் கைது பண்ணிட்டு வர்றேன் யுவர் ஆனர்னு சொல்லுது. இங்க நடந்தது விவசாயிகளுக்கு 2 பேருக்கு, அதுதான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவருக்கு. 100க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி தலைவர்களை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் என்பதை மண்ணை போட்டு அழித்திருக்கிறார்கள். இதையும் தாண்டி நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஜனநாயகம் நமக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் நமக்காக பாடுபட்டு கொண்டிருக்க. 1 மணி நேரம் உட்கார்ந்து ஆத்துவாரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அரும்பாடுபட்டு நாங்கள் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற உழைத்துக் கொண்டிருக்கிறோம், வேட்பாளர்களை வாக்காளர்களையும் மிகச் சரியான முறையில் நாங்கள் தேர்வு செய்து பட்டியலை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஆத்துவாரு. ஆனா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்றது என்ன? இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சம வாய்ப்போடு இதை போட்டியிட வேண்டும் இல்லையா? இப்போ அந்த சம வாய்ப்பு அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கிறதா? எல்லா கட்சிகளுக்கும் சுதந்திரமாக நிதி திரட்டும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? எல்லா கட்சிகளுக்கும் மக்களோடு உரையாடுவதற்கு சமமான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா? எல்லா தலைவர்களுக்கும் பொய் சொல்லும் அதிகாரம் இருக்கிறதா?
கிடையாது. மோடிக்கு பொய் சொல்லும் அதிகாரம் இருக்கிறது. நிர்மலா சீதாராமனுக்கு வாய்கூசாமல் பொய் சொல்லும் அதிகாரம் இருக்கிறது. அமித்ஷாவுக்கு எந்த கூச்சமும் சொரணையும் இல்லாமல் பொய் சொல்லும் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இதுவே ராகுல் காந்திக்கு இருக்கா? ஐயோ கிடையாது. இந்துன்ற வார்த்தையை பயன்படுத்திட்டாருன்னா மறுநாளே எலெக்ஷன் கமிஷன் சம்மன் பண்ணிடும், வந்து விளக்கம் சொல்லிட்டு போங்கன்னு. சோனியா காந்தி பிரச்சாரமே செய்ய விட மாட்டாங்க, வந்தாலே இத்தாலிக்காரி அப்படிம்பாங்க. அவங்க இந்தியன் சிட்டிசன் தானே இல்லையா? சட்டப்படி இந்தியன் சிட்டிசனா இல்லையா? சட்டப்படி இந்தியன் சிட்டிசனான ஒருத்தர் ஏன் இதை செய்ய முடியாது? அத்வானி இந்தியன் சிட்டிசனா கேட்குறேன். இவங்க இந்தியன் சிட்டிசன் இல்லைன்னா அத்வானி இந்தியன் சிட்டிசனா? லாகூர்ல பிறந்தாரு, லாகூருக்கு போயிட்டு வந்ததுனால அவரே கைகளில் உட்கார வச்சாங்க இவனுங்க. சட்டப்படி இந்திய குடிமகன் தானே அவரு எல்கே அத்வானி. இந்த எல்கே அத்வானியினுடைய சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நினைவு வருது. இப்போ இடி இதுல எல்லாம் வந்து தப்பு பண்ண ஒருத்தன் கூட தப்பிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இல்லையா? ராமர் கோயில்னு ஒன்று கட்டப்பட்டது. எப்படி கட்டப்பட்டது? பாபர் மசூதி இடித்து கட்டப்பட்டது. பாபர் மசூதி இடிப்பதற்கு அரசு அனுமதி கொடுத்ததா? கிடையாது. சட்டத்துக்கு விரோதமாக ஆளுகளை கூட்டு போய் குண்டு வச்சு மம்பட்டி வச்சு கடப்பாறையை வச்சு இடிச்சு தள்ளுன. யார் தலைமையில இடிச்சு தள்ளுன? அத்வானி தலைமையிலையும் முரளி மனோகர் ஜோஷி தலைமையிலையும். அத்வானி ஜோஷிக்கும் தண்டனை கொடுத்துருக்கணுமா இல்லையா? இதே சந்திரசூட் அவர்கள் அடங்கிய, ரஞ்சன் கோகாய் அடங்கிய 5 பேர் தலைமையிலான நீதிமன்றம் வந்து தீர்ப்பளித்தது. ஒரு அனாமதேய தீர்ப்பு. இன்னைக்கு சந்திரசூட் காட்டுகின்ற கொதிப்பு இன்னைக்கு அவர் சிஜிஐ ஆயிட்டார். அன்னைக்கு அவர் வந்து ஜஸ்டிஸ் மட்டும்தான், சீஃப் ஜஸ்டிஸ் கிடையாது. இப்போ அன்றைக்கு எழுதப்பட்ட அந்த தீர்ப்பு யார் எழுதுனான்னு தெரியாது, இந்த தீர்ப்பை யார் யாரெல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியாது. மொட்டையா ஒரு தீர்ப்பு, கீழே 5 பேர் மட்டும் இருக்கும், கையெழுத்தே இருக்காது. இந்த தீர்ப்பை எழுதுனது யாருன்னே இருக்காது. சுதந்திர இந்தியாவின் நீதிமன்ற வரலாற்றில் அப்படி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டதே இல்லை. அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல அத்வானி குற்றவாளி, முரளி மனோகர் ஜோஷி குற்றவாளி இருக்கா? இருக்காது. ஆனா பாருங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பாருங்க பொங்குவானுங்க. கண்ணுக்கு முன்னாடி இருந்த ஒரு கட்டடத்தை இடிச்சிட்டு தெம்பா உட்காந்துருக்கான், பாரத ரத்னா வாங்கிட்டு. அவனை பத்தி எந்த விதமான பேச்சு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடாது. அவர் வந்து இந்து மதத்தின் காவலர். ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் ஏதோ ஒரு பேப்பர் தப்புட்டாரு அப்படின்றதுக்காக அப்ரூவரா ஒருத்தனை மாற்றி வச்சுட்டு அவரை தூக்கி உள்ள வைப்ப அப்படின்னா, மக்கள் பார்த்து கொண்டிருப்பவர்களை மக்களை முட்டாளாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் முட்டாள்கள் அல்ல. மக்கள் தெளிவாக முடிவெடுக்கும் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. மக்கள் முடிவை எடுப்பார்கள். நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தோழர்.